மத்திய உள்துறை இதுல ஆஜராகணும்னு கட்டாயம் இல்ல. மத்திய உள்துறைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழ்நாடு தலைமை ம். தேர்தல், தமிழ்நாடு தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு உள்துறை செயலாளர், தமிழ்நாடு காவல்துறை தலைவர், மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர், மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்னு கூட வழக்கின் அடிப்படையில படிநிலையில போலாமே தவிர, இதுல ஒன்றிய அரசு இங்க நுழைக்க மத்திய உள்துறை நுழைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது ஒரு மிரட்டல் துணியா தான் தமிழ்நாடு அரசையும், அரசு நிர்வாகத்தையும், நீங்கலாம் எனக்கு நான் குடுக்குற தீர்ப்புக்கு ஒத்து வரலன்னா, நான் ஒன்றிய உள்துறை மூலமாக நான் அடுத்த கட்ட நடவடிக்கைய மேற்கொள்ள வரும்ன்றது அவர் எப்படி அன்னைக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கல அந்த பெட்டிஷனருக்குன்னொன்னே, அங்க உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தொழில் பாதுகாப்பு படையினரை எப்படி அனுப்புனாரோ, அது மாரி நான் அனுப்புவேன். அதனால நான் உங்கள இதுல பதில் சொல்ல கூப்பிட்டுருக்கேன்ற மாரி, ஒன்றிய அரசை, மாநில அதிகாரங்களை, மாநிலத்திலே சட்ட ஒழுங்கை பார்க்கக்கூடிய காவல்துறையினரை, மாவட்ட ஆட்சித்தலைவரை, வருவாய்த்துறை அலுவலர்களை, கோயில் அறங்காவலர்களை, செயலாளர்களை, அறநிலையத்துறை போன்றவர்கள்லாம் ஒரு மிரட்டுகிற துணியா தான் நான் ஒரு வழக்கறிஞரா பார்க்கிறேன். அப்போ உள்துறை செயலாளரை கூப்பிடுறது அப்படிங்கிறது சட்டத்துக்கு உட்பட்டது கிடையாதா? அதுக்கு முகாந்திரம் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச அளவுல சட்டத்துக்கு ஒன்றிய இந்த வழக்குக்கு உள்துறை செயலாளரை கூப்பிட வேண்டிய முறையல்ல, மரபும் அல்ல, சட்டமும் அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து.